ஹை டு ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3/10/2025 காலை 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் லேட்டாக தான் எனக்கு வந்துச்சு. இல்லை நான் லேட்டாக பார்த்தேன்னு நினைக்கிறேன் டெலிகிராமில். ஸோ உரிமைக்காக ஒன்றிணைவோம், குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுவும் 10,000 உயர்த்த கோரி ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங். அனைவரும் 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 பேராதரவு தருக, இவன் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அடுத்து பார்த்தது இங்கே டிஎன்பிஎஸ்சியோட டெலிகிராமில் நான் பார்த்த தகவல். ஓகே, ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே கொடுத்துருக்காங்களா. அடுத்தது இங்கே பாருங்க, இன்னைக்கு டேட்டு. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட், ரைட். ஸோ இதில் பாருங்க, உங்களுக்கு நேற்று அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் டெலிகிராமில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 25/4/2025 குரூப் 4 பணி வந்திருக்கா. ஸோ அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4,456 காலி பணியிடங்கள் நிரப்புவதாக அறிவிக்கை மற்றும் பிற்சேர்க்கையும் வெளியிடப்பட்டுள்ளன. 2022-24 அந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா அறிவிக்கையில வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக, அதாவது இது இல்லாம சராசரியாக ஒரு நிதி ஆண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 3,560. இத ஒப்பிடும்போது 2025ல கூடுதலாக பார்த்தீங்கன்னா 896 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்க ஏற்கனவே, அதாவது டிஎன்பிசி சொல்றாங்க, நாங்கன்னா நான் இல்ல, டிஎன்பிசி சொல்றாங்க. ஏற்கனவே நாங்க ஒரு 900 வேக்கன்சிஸ், அதாவது 896, 900க்கு 4 கம்மி. ஸோ 900 வேக்கன்சிஸ் நான் அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வச்சு ஒரு பார் கிராஃப் அவங்க சொல்லியிருக்கிறது பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும் டிஎன்பிஎஸ்சி எப்படி நமக்கு பதில் கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 2022 அண்ட் 24ல பார்த்தீங்கன்னா 3,560. இப்ப 2025ல மட்டும் 4,456. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, இதை ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு சொல்லி கேட்டா இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்ன சார் இது 2 வருஷம் சேர்த்து ஒரு 8,000 பிளஸ் எல்லாம் போயிருக்கு, இப்போ என்னடானா ஏன் 10,000 எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம், குரூப் 4க்கு மட்டுமே 10,000 வேக்கன்சிஸ், ஆல்மோஸ்ட் 9,000 சொச்சம் கொடுத்த இதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம்ல சார். இப்போ என்ன டிஎன்பிஎஸ்சி இப்படி பதில் சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு விஷயம், அவங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2022ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை, அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, 2022ன்னு வச்சுக்கோங்க, அந்த 2022க்கு முன்னாடி பின்னாடி, ஓகேயா, 2022க்கு முன்பு வரை வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய, ரெவன்யூல இருக்கக்கூடிய டிராப்ட்ஸ்மேன், வரைவாளர் மற்றும் நில அளவர், அதாவது ஃபீல்டு சர்வேயர் பணிகளுக்கான காலி பணியிடங்கள் குரூப் 4 மூலியமா தான் நடந்துச்சு, குரூப் 4 மூலியமா தான் நிரப்பப்பட்டுச்சு. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதல் 2022ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராப்ட்ஸ்மேனும் ஃபீல்டு சர்வேயருக்கான பணிகள் தொழில்நுட்ப பணிகள் மூலமாக, தொழில்நுட்ப பணிகள் தேர்வு மூலமாக நிரப்பப்படுகின்றன. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 வேக்கன்சிஸ இதை வச்சு 2022ஐயும் 2025ஐயும் ஒப்பிட இயலாது, அந்த எண்ணிக்கை ஒப்பிட இயலாதுன்ட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கூடுதல், அதாவது டிஎன்பிஎஸ்சி நம்மன்னா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்றேன், ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூடுதலா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்மனா இப்ப டிஎன்பிஎஸ்சி மாணவர் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு நம்ம தான் டிஎன்பிஎஸ்சி நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க வேற நீங்க வேறங்கிற மாதிரி பேசுறாங்க, ரைட். நம்ம தனியாக எத்தனையோ பேர்கிட்ட பாத்தீங்கன்னா மெயில் போட்டிருக்கோம், இப்படி வேக்கன்சிஸ் வேணும்னு சொல்லிட்டு. இப்ப என்னோட கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணு, என்னோட கேள்வி எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன். எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல மட்டும்
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50% வேக்கன்சிஸ் காலி பணியிடங்களா இருக்கான். ஏன் இவ்வளவு ஏன்பா, டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்லயே கிட்டத்தட்ட 30% ஆஃப் வேக்கன்சிஸ் ஃப்ரீயா இருக்கு, அத காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு வேலை காலி பணியிடங்கள் ஆர்டிஐ மூலியமாக வந்த தகவல், அதிர்ச்சி தகவல்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எங்கெங்கெல்லாம்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிப்காட்ல எவ்வளவு வேலை, 42 டிபார்ட்மெண்ட்பா, 42 டிபார்ட்மெண்ட்ல மதுரையில இருக்க அந்த என்ன சொல்ல தமிழ் சங்கம் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 9க்கு 2 போஸ்டிங் வந்து ஃப்ரீ வேக்கன்சியா இருக்கான். அதே மாதிரி செந்தமிழ் சொற்பிறப்பியலும் அகர முதலி திட்ட இயக்கமும்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல 5 வேக்கன்சி. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, மொத்தமே 38 போஸ்டிங் அந்த ஆபீஸ்ல. வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல 21 இடம் காலியா இருக்கு. இதெல்லாம் ஆர்டிஐ மூலியமா வந்தது, சும்மா எல்லாம் சொல்லல. ஓகே, சோ டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 276, அதுல 136 காலியா இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இது வந்து புதுசா கிரியேட் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிடேட் தமிழ் அண்ட் ரீஹபிலிட்டேஷன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல 64ல 24 காலியா இருக்கான். இந்த லிஸ்ட்ல பாருங்களேன், சோசியல் வெல்ஃபேர் கமிஷனரேட் அங்க வந்து 5802ல 1533 காலியா இருக்கு. சோ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவுன்னு பாருங்க. லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன்ல, இன்னொரு செக்ஷன்ல எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஒன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ரெண்டையும் வந்து சார் ஒரே டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க, வேற வேற டிபார்ட்மெண்ட்பா. டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம்னு இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல எவ்வளவுன்னு பாருங்க, எப்பா 700ன்னு வச்சுக்கோங்க. 550 வேக்கன்சி சும்மா இருக்கு, வேக்கண்டா இருக்கு. 700ல ஒரு ரஃபா நான் சொல்றேன், 700 பேரு வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இங்க பாத்தீங்கன்னா 550 காலியா இருக்கு. அப்ப 50 பிளஸ் 100 150 பேர் தான் வேலையே பாக்குறாங்க. அப்ப யோசிச்சுக்கோங்க, இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இதே மாதிரி சிப்காட், அதே மாதிரி இங்க பாருங்களேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் டிபார்ட்மெண்ட் சொல்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவுன்னு பாருங்க. 6895 போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அவ்வளவு மொத்தம் வந்து டோட்டல் 6895. அதுல 2364 காலியாக இருக்கு. இதுல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடு நான் தனியாவே போட்டேன், அது ஒரு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிக்குன்னு ஒரு அமைப்பு, இது ஒரு பெரிய அமைப்புப்பா. ஓகேங்களா? டிக்கு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், எம்எஸ்எம்இக்கெல்லாம் இருக்கக்கூடியதே தான். இது வச்சுதான் இப்ப தமிழ்நாடோட ஜிடிபியை டெவலப் பண்ணுவாங்க. அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 590 வேக்கன்சி, இதுல 492 சும்மா இருக்கான். புரியுதா? இது டோட்டல் 600 பேர் தேவைப்படும் இடத்தில், நல்லா கவனிங்க, அப்படின்னா எவ்வளவுன்னு பாருங்க. 600ல 500 வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி இருக்கு. அப்ப 100 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இங்க வந்து பாருங்க, லீவிங் ஒன்லி 98 எம்ப்ளாயிஸ், 98 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை தாண்டி நமக்கு வந்து கிடைக்காத டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது 56,000 வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காலியா இருக்கு. தமிழ்நாடு சிஎம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன தகவல் இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இவ்வளவும் சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தான் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இந்த பதில் பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஆர்டிஐ டீட்டெயிலோடவே நான் சொல்லியிருக்கேன். ஆர்டிஐ சார், அந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணதெல்லாம் எங்கன்னு அப்படின்னு கேட்டா, அது அந்த ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் தான் வந்து ஃபுல்லா வச்சிருக்காரு. அவர் வந்து முழுவதுமாக அந்த ஆர்டிஐல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி வெளியே வந்த தகவல் அது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுல சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஆல்ரெடி அதிகமா தான் வந்து வேக்கன்சிஸ் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லப்பா, ஆள் இல்லாம இருக்கு. பாவம், நீங்க போன் பண்ணி பேசுவீங்கல்ல, பேசும்போது அங்க வேலை பார்க்கறவங்க பதில் மோசமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அங்கேயே வேலைக்கு
போதிய அளவு வந்து பாத்தீங்கன்னா நிரப்பப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த எம்எஸ்எம்இல வந்து பாத்தீங்கன்னா 50% சொன்னேன்ல, அது ஏன் தெரியுமா? நடுவுல ஏதாவது ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 98 எம்ப்ளாயீஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரன் ஆயிட்டு இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி டிக்கு வந்து இப்படிதான் இருந்துச்சுன்னா எப்படி டெவலப் ஆகும்? நம்மளுடைய குறு சிறு தொழில் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி டெவலப் ஆகும்? யோசிக்கணும். அரசு தான் யோசிக்கணும். அரசு யோசிச்சு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் நிரப்பணும். 10,000 பத்தாது. ஆக்சுவலா 10,000 பத்தாது. ஆனால் நம்ம வந்து அவ்வளவு சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க வந்து கூட தான் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலையும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸை தான் அவங்க காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது ப்ளூ கலர்ல இருக்கான். சைக்காலஜிக்கலா நம்மளை இது பண்றாங்க. இது கிரீன் கலர்ல இருக்கான். ஓகேங்களா? பாசிட்டிவ் சைன் காமிக்கிறாங்களாம். கிரீன் கலர்ல உங்களுக்கு அதிகமா தான் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் எனக்கு கிடைத்த தகவலை நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பதிவு பண்ணுங்க. ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. இது அதிகமா ஆனா தான் வந்து போய் சேரவங்களுக்கு போய் சேரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்டா தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அரசுக்கு. அரசு அலுவலகம் வந்து ப்ரெஷர்ல இருந்துச்சுன்னா, வேலையாட்கள் ப்ரெஷர்ல இருந்தாங்கன்னா, அரசு எவ்வளவுதான் நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்தாலும் அது செயல்படாமல் முடங்கி இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் இப்ப இருக்கிறாங்க. நான் முதல்வன் ஸ்கீம்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை கேம்ப் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. கேம்பா சுத்துறாங்க. கேட்டா சனிக்கிழமையும் இது சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் வேலைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் ஜூம் மீட்டிங் வச்சு, நேத்து கவர்மெண்ட் ஹாலிடே, ஜூம் மீட்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு அலுவலகம் செயல்பட்டு இருந்துச்சு. ஜூம்லயோ இல்ல ஏதோ அந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு அலுவலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல நீங்க வந்து நம்புறீங்களோ நம்பலையோ, இது வந்து உண்மை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க கேட்டு பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு லீவு தானே வெளியே வாங்கன்னு சொன்னா எங்கேயுமே வெளியே வர முடியாது, எங்களுக்கு 9 மணி வரைக்கும் மீட்டிங் இருக்கு, நைட்டு 9 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. நானா சொல்லல, அங்க வேலை பார்க்கறவங்க சொன்னதை நான் வந்து உங்ககிட்ட உடச்சு சொல்லிட்டேன். நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல கவர்மெண்ட்ல வேலைக்கு போனா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ல அந்த மாதிரி டயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜை எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லீவ் இருக்கும், வீட்டுல இருக்கலாம். ஆனா வந்து ஜூம்லயோ சோல ஐடி கம்பெனில எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மீட்டிங் போகணும், அதை தாண்டி வந்து கேம்ப் போகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரசு அலுவலர்களுடைய சொல்ல முடியாத துயரங்கள் வந்து இருக்கு. ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே. நாளைக்கு நீங்க போனீங்கன்னா கூட இந்த ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு இப்பவே நீங்க குரல் கொடுக்கணும். நிறைய பேர் உள்ள வந்தாதான், அதாவது இந்த அழுத்தம், பிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அவ்வளவு அழுத்தம் வந்து கொடுக்கப்படுது. அழுத்தம் கொடுத்தா ஒரு நாள் பலூன் உடஞ்சிரும். அதுதான் உண்மை. அது தெரியல. கஜானா காலி, காசு இல்ல, சம்பளம் போட முடியலன்னு சொன்னா இதுக்கு வருவாயை வந்து பெருக்கதான் வேண்டும். ஆனா வந்து பொதுமக்கள் மேல வந்து வரி சுமையை வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு. ஸோ அது வந்து கொஞ்சம் நான் வந்து தாண்டி பேசுனேன்னா இது ஏதோ அரசியல் சேனலா மாறிடும். முழுக்க டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக இயங்கக்கூடிய சேனல்ல இதை தாண்டி என்னால பேச முடியல. ஸோ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத. அதுவும் கண்ணியத்துடன் அரசு அதிகாரியாக இப்ப இருந்தே செயல்பட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.